ஹாய் ஹலோ வெல்கம் டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் கோல்டு டஸ்ட்டு விசஸ் ரெமிஸ்டேரியோ இவங்களோட மேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெமிஸ்டேரியோ ஃபஸ்ட் பிளேயர் நான் வச்சுருக்கேன். கோல்டு டஸ்ட் வந்து ஆப்போனண்ட்டு. ஸோ இந்த மேட்ச்சில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ரெமிஸ்டேரியோ பார்த்தீங்கன்னா 78 பாயிண்ட்ஸ் சம்திங் இருக்கான். கோல்டு டஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 65 சம்திங் தான் இருக்கான். பட் ஆனால் இவனுக்கு ரெமிஸ்டேரியோக்கு ஈக்குவலாக பவர் கொடுப்பான்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரில, நம்ம மேட்சோட எண்டில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த தடவை ஃபஸ்ட்டு ஷாட் நான் தான் போட்டிருக்கேன். ஓகே, பரவாயில்ல. இதே மாதிரியே போச்சுன்னா பரவாயில்ல. மூலையில் தள்ளுறான், நான் பேர் கீழே வந்துட்டான். ஓ ஷட், எங்கடா அடிச்சிருக்கடே. ஓ ஸ்மாக். இப்போ நினச்சேங்க, இந்த மாதிரி ரிங்கு கிட்ட வந்தாலே கோல்டு டஸ்ட்டு ஸ்மாக் போட்டுருவான். சரி ஓகே, பேர் படுத்துருக்கான், ஃபாலோ ஆகாது. ஒரு ஸ்மாக்லாம் ஃபாலோ ஆகாது. ஸோ இந்த ரெமிஸ்டேரியோ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிளேயர்னு சொல்லுவோம். அதாவது இந்த குட்டி பசங்களுக்கு, இந்த சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயரு. அதுவும் இந்த ரெமிஸ்டேரியோ 619 ஸ்மாக்கு ரொம்பவே பாப்புலர். ஸோ சேர் எடுத்து கொஞ்சம் அடி வெளுப்போம். ஏன்னா டேபிள் ஓவல்த்தி டேபிள் அடிக்கலான்னு பார்த்தேன். சேர் அடிக்கணும், டேபிள் உடஞ்சிடுச்சு. சரி ஓகே, பாருங்கள் ஸ்மாக் போடுறேன் பாருங்கள். 619. ஓகே, சூப்பர் ஸ்மாக். இதுதான் அருமையான ஸ்மாக், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்மாக். இது நல்லாயிருக்கும் இந்த ஸ்மாக்கு. இந்த ஸ்டேஜுமே பாருங்களேன், பேக் சைடு அந்த அதாவது ஸ்க்ரீன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. அதாவது ஸ்டேஜில் விளையாடுறது பின்னாடி அந்த ஸ்க்ரீனில் வர மாதிரி அழகான ஒரு ஸ்டேஜ். எப்பயுமே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் வைப்பேன். இந்த தடவை இந்த ஸ்டேஜ் வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அடுத்த ஸ்மாக்கா, சே கடவுளே, ஃபால் பண்ணிடவே கூடாது. ஐயோ, ஃபால் பண்ணுறான்டா. ஃபால் ஆயிருமா? தோற்றுருவானா? இல்லை ஃபால் ஆகலை, நல்ல வேலை, தப்பிச்சேன்டா சாமி. ஓகே, போட்டு அடிக்கிறான். ஐயோ, ஏனியை போட்டு அது மேலே ஜம்ப் பண்ணுறான். ஐயோ, இத்திலே அடி, 2 பேர்த்துக்கு அடியா. ஸோ இது வந்து வீடியோ வந்து சவுண்டு இல்லாமல் தாங்க போட்டுட்ருக்கேன். அது என்னென்னா, அது ஒரு காரணம். ஆக்சுவலாக நான் வந்து இதில் வந்து தமிழ் பாட்டுலாம் வரும். நான் தமிழ் பாட்டு இல்லாமல் வந்து கடையில் வந்து டவுன்லோட் பண்ண சொன்னேன். அவனை தமிழ் பாட்டோட டவுன்லோட் பண்ணிட்டானுங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, பாட்டு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், காப்பிரைட் இஷ்யூ அது மாதிரி ஏதாவது வரும். ஸோ அதனால தான் ஃபுல்லாக சவுண்டை குறைச்சி என்னோடய வாய்ஸை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மறுபடியும் வந்து இன்னொரு தடவை நான் ஸ்மாக் போட்டான். 2ஆம் ஸ்மாக்கா? அநேகமாக மேபி இதில் ஃபால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்ப்போம். நம்ம தனியாக வந்து ஃபால் பண்ண தேவையில்லை, இந்த ஸ்மாக்கோடய ஃபால் பண்ணிடுவான். போடுறான் 1 2 3 ஜெயிச்சாச்சு இந்த மேட்ச். சரி ஓகே, இது அதாங்க, இந்த சவுண்ட் எஃபெக்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணுறேன், அடுத்த தடவை இந்த கேமை அழிச்சிட்டு புதுசாக இந்த பாட்டு வராத மாதிரி இங்கிலீஷில் இருக்கும்ல, ஸோ அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணி பண்ணுறேன்.